இன்னைக்கு இந்த வீடியோல மிகப்பெரிய அப்டேட்லாம் நெறையா இருக்கு. வீடியோ பார்க்குற நண்பர்கள் வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்றேனோ அந்த விஷயம் உங்களுக்கு தெளிவா புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டபிள்யூல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேபிள் இருக்குன்னா, அது பிளட் லைன் தான். அந்த பிளட் லைனுக்கே டஃப் குடுக்குற விதமா டபிள்யூல ஒரு 3 டீம் இருக்கு. அந்த டீம் எது எதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டா நம்மளுடைய சாந்தோஸ் எஸ்கோபார், அப்புறம் ஹும்பர்டோ கார்ரிலோ, ஏஞ்சலோ டார்கிஸ் இவங்க 3 பேர் இருக்க ஒரு ஸ்டேபிள். ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேபிள்னே சொல்லலாம். அதாவது வளர்ந்து வர ஸ்டேபிள்னு சொல்லலாம். இதில நம்மளுடைய சாந்தோஸ் எஸ்கோபார் ஒரு சிறந்த தலைவனா ஆவறதுக்கு எல்லா ஒரு தகுதியுமே நம்மளுடைய சாந்தோஸ் எஸ்கோபாருக்கு இருக்கு. இதில நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோவும் ஜாயின் ஆவார்ன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ரூமரா இருக்குது. அடுத்ததா நம்மளுடைய பாபி லாஸ்லி. பாபி லாஸ்லி வச்சுருக்க ஸ்ட்ரீட் ப்ராஃபிட், அப்புறம் நம்மளுடைய பாபி லாஸ்லி நியூ ஹேட் பிசினஸ் அப்படின்னு சொல்லி ரன் ஆகிட்டுருக்கு. இந்த டீமுக்கு டபிள்யூல நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் ஒரு நல்ல ஒரு புஷ் தந்தாருன்னா, இதுவும் நம்மளுடைய பிளட் லைன் மாதிரியே ஒரு மிகப்பெரிய ஒரு டீமாக வளர்ந்து வர்றதுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. அடுத்ததா இருக்கிற டீம்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு டஃப்பான டீமாக வரப்போகுது எதுனா, அது நம்மளுடைய ஏஓபி, அதாவது ஆத்தர் ஆஃப் பெயின். இதுக்கு முன்னாடியே டபிள்யூல 2018, 19 காலகட்டத்தில் இருந்துச்சு. பட்ஜெட் கட் ப்ராப்ளத்தினால டபிள்யூ இதை ரிலீஸ் பண்ணாங்க. இதில் நம்மளுடைய கேரியன் கிராஸ் ஜாயின் ஆகி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேபிளாக உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இருக்குது. இந்த 3 ஸ்டேபிளும் டபிள்யூக்கு வந்தால், அதாவது நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் உருவாக்கி வச்சிருக்க பிளட் லைன் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி எதுவுமே நடக்காது. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் இருக்கிற ஒரு ஸ்டேபிள் அது வேறு ஸ்டேபிள். ஏன்னா எத்தனை டீம் வந்தாலும் அந்த ரோமன் ரெயின்ஸ் வச்சுருக்க அந்த பிளட் லைன் டீமை எந்த ஒரு இதாலையும் உடைக்கவே முடியாது. இதுதான் சாத்தியம். வெயிட் பண்ணி வேணா பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நெக்ஸ்ட் நியூஸாக 2023 டபிள்யூக்கு ரிட்டர்ன் வந்த ரெஸ்லர்ஸு யாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக நம்மளுடைய சிஎம் பங்கோட ரிட்டர்ன் தான் நம்பர் 1 இடத்துல இருக்குது. ரெண்டாவதா அவருடைய வைப்பர் ரேண்டி ஓர்டனோட ரிட்டர்ன் இருக்குது. நம்பர் 3வது இடத்துல நம்மளுடைய ஜான்சினா. 4வது இடத்துல நம்மளுடைய அண்டர்டேக்கர். 5வது இடத்துல நம்மளுடைய ராக். நெக்ஸ்ட் நியூஸாக நம்மளுடைய பெக்கி லின்ச்சும் செத் ரோலின்ஸும் ஒரு மல்டி இயர் கான்ட்ராக்டை டபிள்யூல சைனிங் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ரெய் மிஸ்டீரியோ டபிள்யூல ஒரு 3 வருஷம் கான்ட்ராக்டிங்கை ரீசைனிங் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய டட்டிடாமான நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ ஒரு மல்டி இயர் கான்ட்ராக்டை, அதாவது 5 வருஷம் கான்ட்ராக்டை டபிள்யூல சைனிங் பண்ணியிருக்காரு. அடுத்ததா நம்மளுடைய சோலோ சிக்காவை இனிமேல் ட்ரைபிள் ஹேர் அப்படின்னு தான் வருங்காலங்களில் அழைக்க போகிறாங்க. அதாவது நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு முன்னாடி இருந்த மாதிரி எப்படி பிக் டாக், இப்போ ட்ரைபிள் சீஃபு, அதுமாதிரி நம்மளுடைய ரேண்டி ஓர்டனுக்கு வைப்பர் ரேண்டி ஓர்டன் அப்படின்னு பேர் இருக்கோ, அதே மாதிரி இனிமேல் நம்மளுடைய சோலோ சிக்காவை ட்ரைபிள் ஹேர் அப்படின்னு தான் டபிள்யூல இனிமேல் அவருக்கு ஒரு நேம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது நம்ம டபிள்யூல. அதுக்கப்புறம் நம்மளுடைய சாஷா பேங்க்கு ஒரு கான்ட்ராக்டை நம்ம டபிள்யூல சைனிங் பண்ணியிருக்காங்களாம். அதாவது டபிள்யூல இருக்க உமன் ரெஸ்லர்ஸ்லேயே டாப்பான ரெஸ்லர்ஸ் யாருன்னா, அது நம்மளுடைய சார்லட் ஃப்ளேர் தான். சார்லட் ஃப்ளேருக்கு நிகராக நம்மளுடைய சாஷா பேங்க் டபிள்யூல பேமெண்ட் சம்பளம் கேட்டிருக்காங்களா. அதாவது சார்லட் ஃப்ளேருக்கு 2 மில்லியன் கொடுக்குறாங்கன்னா, அதே சாஷா பேங்க்கு அதோட ஒரு பர்சன்டேஜ் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சாஷா பேங்க் டபிள்யூட்ட கேட்டிருக்காங்க. அடுத்ததான் நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேன் கோடியை கான்ட்ராக்டிங்கை ரீசைனிங் பண்ணியிருக்கு. இதுவும் ஒரு மல்டி இயர் கான்ட்ராக்டாக நம்மளுடைய கோடி சைன் பண்ணியிருக்காரு. டபிள்யூ ரெசல்மேனியா 40ல் பியாங்கா பெலர் விசஸ் சார்லட் ஃப்ளேர் மேட்சை டபிள்யூ ரெசல்மேனியாவில் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களாம். இந்த மேட்ச்சு இப்போ நடக்காதான். அதாவது நம்மளுடைய சார்லட் ஃப்ளேருக்கு இன்ஜுரி ஆகிறதுனால நம்மளுடைய சார்லட் ஃப்ளேரு ராயல் ரம்பிளுக்கும் வர மாட்டாங்க, ரெசல்மேனியாவுக்கும் வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இருக்குது. அதனால நம்மளுடைய பியாங்கா பெலர் விசஸ் சார்லட் ஃப்ளேர் மேட்சை ஸ்டாப் பண்ணிடலாம். இதை வேறு எதுலையாச்சும் வச்சுக்கலாம். அதாவது நம்மளுடைய பியாங்கா பெலருக்கு ஒரு புது ஆப்போனண்ட்டாக நம்ம தேர்ந்தெடுத்து ரெசல்மேனியா 40ல் மேட்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு பிளானில் நம்மளுடைய டபிள்யூ இருக்கிறாங்களாம். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பா.